இத்தன வருஷ பயணம்ல ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து தேசிங்கு சார் கூட அவ்ளோ வந்து மனதார சொல்லியிருந்தாரு. இன்னைக்கும் சொல்றேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய பாக்கியம். நான் இன்னும் கேள்வியே யார் முடிக்கல சார். யார் அதுக்குள்ள ஆமா. பண்றாங்களோ அந்த மிகப்பெரிய பாக்கியவான். அவ்ளோ அருமையான படம். மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய படம். ஃப்ரேம் டு ஃபிலிம் செதுக்கலாம். நான் எல்லா பெரிய ஹீரோகிட்டலாம் அனுப்பிச்சுட்டேன். பெரிய பெரியவங்க உச்சத்துல இருக்கிறவங்க ஆந்திரா, தெலுங்கு, கன்னடம், ஹிந்திக்கு தான் நான் அனுப்பல. அவ்வளோ பெரிய ஆள அனுப்பிச்சேன். எல்லாருமே கேட்டு மெய் சிலுத்து நிக்கிறாங்களே தவிர, அந்த சிரத்த எடுக்க மாட்டேன்றாங்க. புரியுது. அந்த ஒரு வைராகத்த வந்து பார்த்து மறுபடியும் இறங்குனாங்கன்னா, அது வேற இண்டஸ்ட்ரிக்கு 2 பாகுபலி அது. அதுதான். உணர்வுபூர்வமா இவ்ளோ விஷயங்கள் எல்லார்கிட்ட நீங்க இந்த படத்த பத்தி கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அந்த அன்பு வந்து எங்களுக்கு பூரிப்பா இருக்கு. அது ஐ திங்க் நீங்க பண்ண வேண்டியது நான் பண்ண வேண்டிய படம். அதுதான். எனக்கு அந்த அது அது அதுக்குண்டான செலவு பண்ற ஹீரோ வந்தா தான் நம்மளால பண்ண முடியும். ஓகே. செலவு கம்மியா இருக்கிற ஹீரோ வந்தான்னா, அந்த கதை வந்து அதுக்கேத்த மாரி செதுக்கணும். புரியுது, அப்ப புரியுது. அந்த அந்த வேல்யூ இறங்கிடும். பட் ஆனா சிம்பு சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா அத வந்து இல்ல பிலீவ் ஒண்ணும் இல்ல ரொம்ப. பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி. அண்ணே எனக்கு தாய்லாந்துலருந்து ஃபோன் பண்றாரு அ தம்பி. அண்ணே இது எடுத்துடலாண்ணே. இல்ல இல்ல நம்ம கண்டிப்பா எடுத்தே தீரணும்னா, நீ வா நேர்ல வா பேசுவோன்னேன். அடடா! அப்புறம் தம்பி வரல. அதுக்கப்புறம் அவரே வந்து கமல் சார்கிட்ட போய் நான் உடனே எழுதி குடுத்துட்டேன். நீ பண்ணிக்கோ. எனக்கு அட்வான்ஸ் குடுத்தத திருப்பி வந்தா கூட வேணாம். நான் அடுத்த படம் பண்ணிக்கலாம். நீ முதல்ல அந்த படம் பண்ணு.